ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெயிண்ட் டப்பாவில் வளர்ந்துருக்க வாழைக்கன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 10 லிட்டர் பெயிண்ட் டப்பா. இதில் ஒரு கன்று தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். கூடவே ஒரு கன்று தானாகவே வளர்ந்துருச்சு. ஆக்சுவலி வாழைக்கன்று வீட்டில் நம்ம வளர்க்கலாம். தொட்டியில் இல்லைனா கண்டெய்னரில் வளர்க்கதா இருந்தால் குறைஞ்சது ஒரு 40லேருந்து 50 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னராவது இருக்கணும். அதில் தான் வாழைக்கன்றை நம்ம வளர்க்க முடியும். குறைஞ்சது 3 அடி உயரம், 2லேருந்து 3 அடி வீதி கண்டெய்னரில் நம்ம ஈஸியாக வாழைக்கன்றை வளர்க்கலாம். நமக்கு தேவையான இலைகளை நாம் அப்பப்போ கட் பண்ணி ஈஸியாகவே எடுத்துக்கலாம். கடைக்கு ஓட வேண்டிய தேவையில்லை. சின்ன கண்ணாக தான் அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ ஒரு ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருச்சு. நீங்களும் வாழைக்கன்று வாங்கி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, வாழைக்கன்றை வாங்கி சின்ன கண்டெய்னர் நடவு பண்ணாதீங்க. பெரிய கண்டெய்னராக வாங்கி அதுலேயும் நடவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.